மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் டி சுரேஷ்குமார். இந்த பாக்ஸோ கேசஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகமாக தான் இருக்கும். இன்னைக்கு திமுக மேல என்ன விமர்சனம் வச்சாங்களோ அதே விமர்சனத்தை இவங்களும் வந்து ஆளாகும். எல்லா அரசியல் கட்சிகளும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது இன்றைய காலகட்டத்தில் உண்மை. தாவேக்கா வந்து நிறைய பேர் ஒரு புரட்சி மாதிரி பார்க்குறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. இந்த கூட்டம் போகிறோம், இது ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு இதில் இங்கே மாறிடுச்சு. 6 மாசத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ரியலா இல்லை ரீலான்றது தெரிஞ்சிடும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக அரசுல தான் வந்து சில வன்முறைகளோ இல்ல பாலியல் குற்றங்களோ நடக்குதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி தான் தாவேக்கா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ சில முக்கியமான இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்பட்டுட்டு இருக்காங்களா, இல்ல அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? எதிர்கட்சியா இருக்கும் போது 1008 விமர்சனம் சர்வசாதாரணமாக வச்சிடலாம். இதே தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நீங்க வச்சுட்டீங்க. எல்லா பெண்கள் மீது நடக்கக்கூடிய அத்தனை குற்றமுமே உங்களுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூனால தான் நடந்திருக்கா அப்படின்றத அவங்க அசஸ் பண்ணல. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் விமர்சனம் வச்சிடலாம். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல குற்றங்கள் நடந்திருக்கு. அப்போது ஒரு சில குற்றங்களை நீங்கள் வந்து என்னதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் தடுக்க முடியாமல் போகும். கடந்த ஆட்சியில் பாக்ஸோ கேஸில் வந்து அதிகமாக கேஸ் வந்து மிக பெரிய அளவில் ஏறி இருக்கு அப்படின்றாங்க. ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணும். பாக்ஸோ கேஸ் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, போலீஸும் அதை மறுக்காமல் வந்து பதிவு பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸிங்கில் நீங்கள் எஃப்ஐஆர் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி போட்டால் தான் அடுத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் அந்த நம்பர்ஸ் கூடுது பாக்ஸோ கேஸ். இல்லைன்னா முன்னாடி வந்து நிறைய விவரம் தெரியாமல் இருந்தாங்க. இந்த பாக்ஸோ கேசஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச முகமாக தான் இருக்கும். அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு தெரிந்தவர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் தடுக்கிறதுன்றத விட இந்த மாதிரி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்கள நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம், தனி நீதிமன்றம் அமைச்சிட்டோம், அதன் மூலமாக உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றம்ன்றது நீங்கள் ரோட்டில் பெண்கள் போகும்போது செயின் ஸ்நாச்சிங், வெட்டு குத்து, இல்லை வீடு தேடி போய் கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், வெரி சீரியஸ் இஷ்யூஸ். அதுக்கு போலீஸை நீங்கள் அவுட் அண்ட் அவுட் ப்ளேம் பண்ணலாம், இது சரியாக பண்ணலன்னு. ஆனால் அதே பெண்கள் இப்போ ஏதோ ஒரு லவ் அஃபேர் இருக்குது, இல்லை ஏதோ அந்த மாதிரி இருக்குது, அந்த சமயத்தில் வந்து யாரோ ஆத்திரத்தில் வந்து பண்ணுறான்றது நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அது வந்து நீங்கள் போலீஸ்காரன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, ஏதோ நடு ரோட்டில் சண்டை போடுறாங்க, டக்குன்னு ஒரு எமோஷனில் ஏதோ ஆகிடுதுன்னா அது வந்து நடக்கும். அந்த மாதிரி இன்சிடென்ட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் சிசிடிவி இருக்கிறது அதெல்லாம் வைரலாக போகும். ஓகே, ஆனால் இவங்க வந்து இப்போ அதை அன்னைக்கு வந்து அப்படி வைக்கல விமர்சனத்தை. பெண்கள் மீது குற்றம் இருக்குது, நாங்கள் வச்சா நாங்கள் பண்ணிடுவோம்னாங்க. ஒரு வகையில் அந்த சிங்கப்பெண் திட்டம்ன்றது அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றதுல ஒரு புதிய மாற்றம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு ஐஜியை வந்து அதுக்கு ஒரு தலைவராக போட்டு, ஒரு இன்சார்ஜாக போட்டு ஒரு ப்ராப்பர் ஃபோர்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வெவ்வேறு பரிணாமங்களில் இருந்தது. நான் பார்த்து 1998 வந்து சரிகா ஷா அப்படின்னு சொல்லிட்டு எத்ராஜ் காலேஜ் மாணவி ஒருத்தங்க கல்லூரி வாசல்லே வந்து ஈவ் டீசிங் நடந்து அவங்கள பிடிச்சி ஆட்டோவில் போகிறவங்க வந்து இழுத்து விழுந்து மண்டையில் அடிப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அரசு கொஞ்சம் திடீர்னு ஆக்டிவ் ஆகிட்டு பெண் போலீஸை வந்து மஃப்டியில் நிறுத்துவாங்க, பஸ் ஸ்டாப்லாம் நிறுத்திட்டு யாராவது ஈவ் டீஸ் பண்ணும்போது அவங்க கைது பண்ணுவாங்க. அதுக்கு ஃப்ளவர் பிரிகேட் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இது பிங்க் பிரிகேட் அப்படின்னு மாறிச்சு. டெல்லியில் வந்து ஒரு பேருந்தில் ஒரு மாணவியை வந்து பலாத்காரம் பண்ண பிறகு இங்கே செல்வி ஜெயலலிதா வந்து நிறைய வரைமுறைகள் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் பேனிக் பட்டன் வைப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வைப்போம் அவங்க வச்சாங்க. அப்புறம் அம்மா பேட்ரோல் வருது, இப்போ பிங்க் பேட்ரோல் இருக்குது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் ஒரு ஐஜியை தலைமையை போட்டிருக்காங்க. ஆனால் குற்றங்கள் இன்னமும் வந்து நிற்கிற மாதிரி தெரியல, தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டு இதை வந்து பண்ணணும். இல்லைன்னா இவர்களை வந்து அன்னைக்கு திமுக மேலே என்ன விமர்சனம் வச்சாங்களோ அதே விமர்சனத்துக்கு இவங்களும் வந்து ஆளாகும். தாவேக்கா அரசுல தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்முறைகளை மக்களுக்கு காட்டாம இருக்கிறதுக்கு
தாவேக அரசு பாசிட்டிவா செயல்படுது, நல்லதுதான் மக்களுக்கு பண்றாங்கன்னு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ற மாதிரியான சில வேலைகள்லையும் ஈடுபடுறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதானே? எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி அவங்க வந்து யாராவது காசு கொடுத்து பண்ணாங்களா இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு இந்த குற்றம்லாம் நடந்தது தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நம்ம அதை பேசுகிறோம். அப்போ தெரிஞ்சிருக்கணும் போது மக்கள் வந்து நடந்த குற்றம் அந்த வீடியோவோட வரும்போது அதை தான் நம்புவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா அதை நம்ப போகிறதில்ல யாரும். ஏன்னா நீங்கள் வந்து எதையுமே வந்து ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. நீங்கள் வந்து அதாவது ஒருத்தரை பற்றி பாசிட்டிவாக நீங்கள் இது பண்ணுறது அந்த மொமெண்டம்ல தான் பண்ண முடியும். ஒரு தேர்தல் சமயத்தில் நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ண முடியாது, தவிர அந்த நரேட்டிவை 5 years காப்பாற்ற முடியாது ஃபுல்லாக. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து அங்கங்கே இருக்குது, ஒவ்வொரு குரூப் அங்கங்கே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பாசிட்டிவாக போட்டு அடுத்த ஆள் நெகட்டிவாக போட்டு எடுத்து கொடுக்குறதுக்கும் அதுக்கும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் இருக்காங்க. ஸோ முழுமையாக நீங்கள் வந்து நடக்கக்கூடிய குற்றங்களை அப்படியே மறைக்க முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்திலேயே ஒரு பெண் காவல்துறை அதிகாரி என்ன எஸ்பியாக இருக்கவங்ககிட்ட ஒரு டிஜிபி வந்து தவறாக நடந்துக்கிறாங்க. அதை அவங்களால மறைக்க முடியல. அந்த பெண் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அந்த டிஜிபி சஸ்பெண்ட் ஆனார், தீர்ப்பே வந்துருச்சு கேஸில். அதே ஆட்சி காலத்தில் இங்கே டிஜிபி அலுவலகத்திலேயே ஒரு அதிகாரி உயர் அதிகாரி வந்து வேற ஒரு உயர் பெண் அதிகாரிகிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு, அந்த கேஸும் வெளில வந்தது. போன திமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஏடிஜிபி அவங்க ஆஃபீஸில் தீ வச்சுட்டாங்க. ஓகே, அவங்க வந்து இது என் மேலே நடந்த அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பல மாதங்கள் வெளில தெரியாமையே இருந்தது, ஏன்னா அது வந்து இன்டர்னல் இஷ்யூன்றது தெரியாமல் இருந்தது. ஆனால் இதே ஹிந்து பேப்பரில் தான் நாங்கள் முதல் பக்கத்தில் செய்தியை வெளியிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஏடிஜிபி வந்து பெண் ஏடிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் போர்டில், என் ஆஃபீஸ் தீ பிடிச்சிருக்கு, இது டெலிபரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு போடுறோம். அப்போ நீங்கள் எதையுமே வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, என்னைக்கா ஒரு நாளைக்கு அது வந்து வந்துடும், அது வந்து பொது வழியில் வந்துடும். ஸோ அது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தீ பிடிச்சது உங்களுக்கு லேட் ஆச்சு வெளில வரதுக்கு நமக்கு. அது அப்போ தீ பிடிச்ச இன்சிடென்ட் வந்துருச்சு, ஆனால் அந்த அதிகாரி என் ஆஃபீஸில் வேறும்னே தீ வச்சாங்க அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கிறது 8 மாதம் 9 மாதம் கழிச்சு தான் வெளில வரும். பட் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்போது, கற்பழிப்பு தான் நடக்குதுன்னா அதை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மறைச்சிட முடியாது, அது நிச்சயமாக வெளில வந்துட்டு தான் இருக்கும். ஏன் இந்த கேள்வி எழுதுனா, பாஜக அரசு பாஜக கொண்டு வரக்கூடிய ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணி பேசினாலோ அல்லது ப்ரைஸ் பண்ணி பேசினாலோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு தருவோம், 2 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் தருவோங்கிற ஒரு ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணதாகவும் செய்தி வெளியாயிருச்சு. அப்போது பாஜகவே வெளிப்படையாக பண்ணுறப்போ மற்ற அரசுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்ல. அவங்க ஓப்பனாக பண்ணுறாங்க, மற்றவங்க மறைமுகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி எழுதுது. இல்லை, நான் அதை நீங்கள் சொன்ன பாஜக பற்றி நான் அதை பார்க்கல அதிகாரப்பூர்வமாக. அவங்க யாரும் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அது நான் பார்க்கல, அந்த மாதிரி ஒரு செய்தி பார்க்கல. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது இன்றைய காலகட்டத்தில் உண்மை. அது வந்து உங்களுக்கு சிறிய கட்சி சிறிய அளவில் பண்ணுவாங்க, பெரிய கட்சி பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அதை அவங்க அஃபிஷியலாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறல. இது வந்து ஐடிவிங் மூலமாக நடக்கும், அல்லது இந்த வேற ஒரு ஆட்களை வந்து ஒரு சிம்பத்தைசர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. இது மேசிவாக நடக்கும். எந்த வகையில் பண்ணுறாங்க? இப்போ ஒரு சில பேர் வந்து முதல்ல பண்ணக்கூடிய வேலை அப்யூஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா உங்களை மட்டும் திட்டாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இழுத்து போட்டு திட்டுறது, உடனே இவங்க இங்கே காசு வாங்கிட்டு எழுதுறாங்க, அங்கே காசு வாங்கிட்டு எழுதுறாங்கன்னு அப்யூஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுவாங்க. வேற ஒரு சிலர் வந்து உங்களுக்கு மன ரீதியாக வேறு ஏதாவது ஒரு வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர் வந்து அது முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பகண்டா பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. இது எல்லா கட்சியுமே வந்து ஈடுபடுறது. ஆனால் அஃபிஷியலாக ஒரு கட்சியோ இல்லை இன்னொரு கட்சியோ அதை செய்யுது அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. அந்தந்த ஐடி விங்ஸ் ஆக்டிவாக இருக்கலாம், அதோட மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி அவதூறு பரப்புவர்கள் வந்து பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அவதூறோ இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறவங்களோ தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க, இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க, பங்களாதேஷில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க ஒரே நாளில். இல்லைன்னா ரஷ்யாவில் இருப்பாங்க, யூஎஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ட்விட்டரில் வந்து எக்ஸ் தளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஒருத்தர் எந்த லொக்கேஷன்லேருந்து அவர் எந்த பதிவு போடுறாரு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் பல்வேறு ஹேண்டில்ஸ். நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே இல்லை, இவங்கெல்லாம் வெளியூரில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா சார்? கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரோட இது வந்து ஐடி வந்து இவங்க வந்து இதுதான், இவங்க இந்தியாவிலேயே கிடையாது, இவங்க வெளியூரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாதிரிலாம் வெளிப்படையாக வந்து எக்ஸ் தளத்தில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவங்க லொக்கேஷன் தெரியுன்ற பிறகு இது வெளில வந்துடும்.
பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வெளிமாநிலத்தில் இருக்கிற ஒரு எக்ஸ் வலைதளம் வந்து பதிவிடுறதுக்கான காரணம் என்ன? அதை யார் பண்றதுக்கு வாய்ப்பு? இல்லை, அவங்க வந்து தமிழ்நாட்டு மீது முழுக்க சம்பந்தம் இல்லாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இங்கே இந்த மாநிலத்தில் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பற்றி கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் தடுக்க முடியாது, தனி மனித உரிமை. அவங்க பாலிடிக்ஸை பற்றி கமெண்ட் அடிக்கிறாங்க, அந்த போஸ்ட் தவறா இல்லையான்றது அப்போதான் நீங்கள் வந்து அதை ஃப்ளாக் பண்ண முடியும். அது அப்யூசிவ் போஸ்ட்னா நீங்கள் எக்ஸ் தளத்தில் பண்ணலாம். யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபாடு உள்ள ஒரு தமிழர் அங்கே போய் செட்டில் ஆனவங்களா இருக்கலாம், அல்லது தமிழ் டயாஸ்பரா, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக கனடாவில் இருப்பாங்க, லண்டனில் இருப்பாங்க. ஏன்னா அது ஒட்டுமொத்த தமிழ் டயாஸ்பரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. பட் பங்களாதேஷில் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கும் இந்தியா பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காங்க. நீங்கள் ஒரு இதை வந்து வைரல் ஆக்கணும், இதை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. காசு கொடுத்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் நாளைக்கு இந்த கட்சி கொடுத்தாலும் பண்ணுவாங்க, அந்த கட்சி கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அது நீங்கள் நிறைய இதில் பார்க்கலாம். எப்படின்னா ஒரு யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரூமில் ஒரு 1000 ஃபோன் ஒரே சமயத்தில் ஆன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பிராண்டிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்களும் செய்வாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஒரு கார்டு சர்க்குலேட் ஆகி அதை ஒருத்தவங்க நம்பி ஃபோன் பண்ணி ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை வந்து தடாலடியா போலீஸ்காரவங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சரியான ரெஸ்பாண்ட் கிடைச்சதான்னு தெரில. தலைமைச் செயலகத்துக்குள்ள புகுந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எந்த ரெஸ்பாண்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கார்டு சர்க்குலேட் ஆனதுனால தான் இது நடந்திருக்கா, இல்லை இது அடுத்த கட்டம் நெகட்டிவாக நகராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது ஃபேக் கார்டு இல்லை, அவங்க ஃபேக்காக எதை போட்டாங்கன்னா முதல் முறையாக திரு விஜய் இதை அறிவித்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த 1100 அந்த ஹெல்ப்லைன் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து முதல்ல அறிவிச்சாங்க. திரு ஸ்டாலின் காலத்தில் அது தொடர்ந்தது. இதுதான். அதே போல் சிஎம் போர்ட்டல், சிஎம் ஹெல்ப்லைன் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜராக இருக்குது. சிஎம் செல் அப்படின்றது திரு கருணாநிதி வந்து 1996 2001 அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த சிஎம் ஹெல்ப்லைன் வச்சுட்டு சிஎம் செல் வச்சுட்டு அதுக்கான அதிகாரிகள்லாம் அவர் நியமித்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ரொசீஜர் அப்படியே தான் இருக்குது. இந்த பெண்மணி வந்து ஃபோன் பண்ண இதுவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து கொடுத்த ஒரு பிம்பம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக இதை அறிவிச்சிட்டாரு, இனிமேல் நீங்கள் டைரெக்டாக முதலமைச்சரை தொடர்பு கொள்ளலாம், அவங்க ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளும் போது அந்த எதிர்பார்ப்பு மக்கள், அதுதான் நான் சொன்னேன், மக்களிடம் எதிர்பார்ப்பு கூடும், உங்கள் மீது நம்பிக்கை தன்மை ஓவர் ஆகிடும், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடும். அப்போ அவங்க உடனே வந்து இந்த நம்பரை கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த நம்பர்லாம் எப்படி செயல்படும்னா, நீங்கள் எப்படி 1930 சைபர் டைமுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஹோல்ட்லேயே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே தான் உங்களுக்கு சிஎம் ஹெல்ப்லைன்லேயும் நடக்கும். உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் 108 இந்த மாதிரி இதெல்லாம் உடனடியாக ஸ்பான்டேனியஸாக நீங்கள் கூப்பிட்ட ஒரு ஷார்ட் டைமில் அது வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிடும். 100 கூப்பிட்டாலும் வந்துடும். ஆனால் இந்த ஹெல்ப்லைன் இதெல்லாம் வந்து நீங்கள் சிஎம் இதில் மெயிலு இதெல்லாம் வைப்பாங்க. நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிச்சா கூட அதுக்கு தீர்வு உடனடியாகலாம் கிடைக்காது. அதிகாரிங்க அதை பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு கீழே ஒரு அதிகாரிக்கு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்த அதிகாரிங்களுக்கு கொடுப்பாங்க. தண்ணீர் படத்தில் காட்டுற மாதிரி தான். தண்ணீர் படத்தில் மந்திரி கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அவர் பிஏ கிட்ட கொடுத்து, பிஏ கலெக்டர் கிட்ட கொடுத்து, கலெக்டர் திரும்ப எந்த அதிகாரி அதை செய்யலையோ அந்த அதிகாரிகிட்டே போயிடும் அந்த லெட்டர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயே என்ன பண்ணுவோம்னா, பார்த்துட்டு அந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு இதை வந்து பாருங்கன்னு போட்டுருவாங்க. போட்டுட்டு அவங்க உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிஎம் செல்லுக்கு இந்த பெட்டிஷன் அனுப்பிச்சிங்க, நாங்கள் பார்த்துட்டோம், இதை வந்து அந்த தாசில்தாருக்கு அனுப்பிச்சிருக்கோம், அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், அங்கே போய் நீங்கள் பாருங்கன்னு. இப்போ தகவல் தெரியும் சட்டம் இருக்குது, ஆர்டிஏ ஆக்ட், அது நல்ல ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. அஃப்கோர்ஸ் இப்போ டைல்யூட் ஆகிடுச்சு ஆக்ட். ஆனால் அதில் நீங்கள் ஒரு தகவல் கேட்டால் கூட உடனே கிடைக்காது, அவங்க டிலே பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் அப்பீல் போடணும், அப்பீல் போய்ட்டு அப்புறம் கமிஷனுக்கு போகணும். இப்படி இது வந்து சர்க்கம்வென்ஷன். இப்போ இதில் அவர் உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காரு? இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவர் தான் மாற்றம் கொண்டு வரான்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இந்த பெட்டிஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்களா? இப்போ இந்த பெண்மணி சொன்னது, செக்ரட்டரியேட் வராங்க, போலீஸ் வந்து என்னை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ போலீஸோட மைண்ட் செட் மாறலை. எப்படி இத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்களோ அப்படிதான் நியாயப்படி ஒரு பெண் வராங்க, என் ஹஸ்பண்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, வாங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி சிஎம் செல் தானே போய்க்குங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, புதுக்கோட்டையில் அந்த போலீஸை கேட்டால் சொல்ல போகிறாங்க, ஏன் உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அதிகாரிகள் சரியாக கையாளல. அதனால தான் அது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த பெண் வந்த உடனே அந்த இருக்கக்கூடிய காவல்துறையில், சரி என்ன இதெல்லாம் பிரச்சனை, வாங்க நாங்கள் பண்ணுறோம், இல்லை நீங்கள் இங்கே டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் போயிடுங்க,
அங்கே சொல்லுங்கள், அவங்க வந்து புதுக்கோட்டையில் கேட்டு சொல்லிடுவாங்கன்னா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் 1008 சிஸ்டம் கிரியேட் பண்ணிடலாம், சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்காது. அது சிஸ்டத்தை கையாளுற அதிகாரிகள் எப்படி ஆள்றாங்க அதுதான் முக்கியம். அந்த இடத்துல சரி பண்ணால் மட்டும்தான் எந்த விதமான மாற்றமும் உண்மையாக நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி உங்களுக்கு இது அப்படியே தான் சுற்றிக்கிட்டு. இப்போ ஆல்ரெடி இருந்த ஸ்கீமை தான் விஜய் அவர்கள் முதல் முறையா கொண்டு வந்திருக்காருன்னு சோஷியல் மீடியால ஒரு நரேட்டிவ் செட் பண்றப்போ திராவிட கட்சிகள் அவங்க கொண்டு வந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்ண தவறிட்டாங்களா? இல்லைங்க, நம்ம ப்ரொமோட் பண்ண தவறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து அதாவது சோஷியல் மீடியாவை இந்த அளவுக்கு பயன்படுத்தலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதாவது அந்தந்த தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இருந்தது, ஆனால் இந்த ஸ்கீம்ஸில் இவ்வளவு இதாக எஃபெக்டிவாக செய்யலை. அவங்க வந்து ஸ்கீம்ஸ் நல்லதாக இருந்தது. நீங்கள் அதிமுக ஆனாலும் திமுக ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கியே நான் சொல்கிற மாதிரி திரு அருண்ராஜ் அவர்களே வந்து எங்களுக்கு ஒரு பேட்டை கொடுத்த போது கூட அவர் என்ன சொன்னேன்னா, நாங்கள் ஏற்கனவே தொடர்த்தப்பட்ட நல்ல ஸ்கீம்லாம் இங்கே கண்டினியூ ஆகும் தான் சொல்கிறாங்க, அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். அப்போது தமிழ்நாடு வந்து எப்படி ரோம் நகரம் ஒரே நாளில் வந்து கட்டப்படவில்லையோ, இப்போது நம்ம பார்க்குற தமிழ்நாடு ஒரே நாளில் கட்டப்படல. இது வந்து காமராஜ் காலத்தில் அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி டேஸில் இருந்து இருக்கு. ஒரு மத்திய உணவு திட்டம் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்தியா ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணத்தில் சைதாப்பேட்டில் ஒரு ஸ்கூலில் அந்த மத்திய உணவு போடுறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்தில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமராஜ் வந்து அதை ஸ்கூல் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னு. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்ச பிறகு அவர் வந்து ஸ்கூல்லேயே நூன் மீல் குக் பண்ணுறாங்க. இந்த நூன் மீலை வந்து சப்சிக்வெண்ட்டாக திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் அதில் வந்து ஒரு முட்டையை சேர்க்குறாங்க, ஜெயலலிதா ஆட்சியில் அதை நியூட்ரிஷன் பால் சேர்க்குறாங்க. இப்படி படிப்படியாக போய் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வரைக்கும் வந்துருக்கு. அப்போது இதெல்லாம் இன்னரிட்டட், தமிழ்நாடு வந்து ஒரே நாளில் பண்ணல, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்கீமுமே நீங்கள் வந்து ரிசர்வேஷன் ஆகட்டும், நமக்கு வந்து கோட்டா சிஸ்டம் இருக்கட்டும், ஹாரிசான்டல் கோட்டா. இப்போ நீங்கள் வந்து நீட் படித்து நீங்கள் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வு பெற்றால் 7.5% உள் ஒதுக்கீடு. அதே மாதிரி இன்ஜினியரிங்லேயும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு இதெல்லாம் வருது. அப்போ இதெல்லாம் ஒரு ஏற்கனவே நல்லா செயல்படுற ஒரு ஸ்கீமுக்கு ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வருது. அதை வந்து அந்த காலகட்டத்துக்கு அவங்களை எப்படி எடுத்து சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு. அது செயல்பட்டுட்டு தான் இருந்தது, மக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நடக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க பண்ணுறதுல இல்லாத ஸ்கீமை கூட இருக்குன்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திடீர்னு வந்து ஒரு கார்டு வந்து வைரல் ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு வந்து படிப்பதுக்கு மாபெரும் ஏற்பாடு பண்ணிட்டார். போட்டித் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்று அது கோச்சிங் கொடுக்கறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிவகுத்திருக்காருன்றாங்க. அது என்ன பிரச்சனைனா, அந்த ஸ்கீம் இருக்குது, எப்படி இருக்குன்னா, ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் இன்ஸ்டியூட் ட்ரீன்வேஸ் ரோட்டில் இருக்குது. ஆனால் 325 பேர் தான் சேர முடியும். அதில் ஒரு சமயத்தில் நீங்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து சேரலாம்ன்றது தவிர அது செய்யவும் முடியாது, ஏன்னா அவ்வளோ ரிசோர்ஸ் கிடையாது. ரெண்டாவது, சிவில் சர்வீஸ் கோச்சிங் யாருக்கு தர முடியும்? ஒரு அடிப்படையில் அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்து உள்ளே வரணும். அந்த அடிப்படையே இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாரும் படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னா முடியாது. உங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் வேறு, நீங்கள் அதுக்கு தேர்வு படுறதுக்கு ஒரு தகுதி இருக்கான்னு பார்த்தா உங்களை இந்த கோச்சிங் எடுப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் சொல்லும் போது லட்சக்கணக்குன்னு போது அது தவறான செய்தியாக போகுது. ஸோ இவங்க அதை வைரல் ஆக்குறது கூட யாரோ ஒருத்தவங்க போடுறாங்க, அது அப்படியே அந்த ஈகோ சிஸ்டமில் அப்படியே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அது மேசிவாக போயிட்டுருக்கு. பட் இது வந்து இப்போ பேச்சு பொருளாகிடுச்சு. ஆனால் நீங்கள் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்லாம் எப்படி சக்ஸஸ் ஆச்சு? இதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டாங்க. அந்தந்த ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க, அந்தந்த கலெக்டரேட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே போயிட்டு தான் இருந்தது ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம் இருக்கிறது தெரியும், ஆனால் அந்த மாணவிகள் படித்தவர்களுக்கு நம்ம இந்த ஸ்கீமில் தான் படித்தோம்ன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். புரியுதுங்களா? இதுலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எதுக்கு நமக்கு ரிசர்வேஷன் போங்க, எது இந்த பேக்வர்ட் கிளாஸஸை சார்ந்தவர்களும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் சார்ந்தவங்களும் இவங்க படிச்சுட்டு முன்னுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ரிசர்வேஷன் எதுக்குன்னுவாங்க. அப்போ நம்ம எந்த ஏரியை வச்சு ஏறி வந்தோமோ அதையே நம்ம உதைக்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியறதில்ல அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அப்போ பெனிஃபிட் அடையாதவங்களுக்கு தான் அதோடைய முக்கியத்துவம் தெரியும். ஸோ இது வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? இப்போ அது சமூக வலைத்தளத்தில் பேச்சு பொருளாக இருக்கே தவிர பிற கட்சிகள் அதை வந்து இது பண்ணாமல் இல்லை. ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து தேர்தலே அதுதானே முன்வைக்கிறார், நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி என்னைக்கோ கட்டின 11 மெடிக்கல் காலேஜ் அவர் இந்த தேர்தலே சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அவங்க எடுத்து தான் வைக்கிறாங்க, இவங்க வந்து அதை வைரல் ஆக்குறாங்க.
இன்னொரு பக்கம் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர் தொகுதிக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான கிடங்குல தீப்பற்றி எரியறப்போ அதை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அதை ஒரு ரீல்ஸாக எடுத்து பிஜிஎம்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணுறாரு அவரோட பேஜில். அதுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வரவே அதை டெலீட் பண்ணிட்டு நார்மலாக போடுறாரு. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு சினிமா பிஜிஎம் போட்டு அதை போஸ்ட் பண்ணுறக்கூடிய செயலை எப்படி பார்க்குறீங்க? தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் இவங்க வந்து ஒரு ஆர்வ கோளாறுல செய்கிறாங்க. ஏன்னா முதல் முறை வந்ததுனால செய்கிறாங்க. இதெல்லாம் மாத்திரம் இது வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு தவறுகள் இப்போ எல்லாரும் அவங்க சுட்டி காட்டணும்னா அந்த பிஜிஎம்ஐ எடுத்துடுறாருன்னா அப்போ அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். சரி, நம்ம பண்ண தப்பு அப்படின்ற ஒத்துக்கிறாருன்ற அர்த்தம். ஸோ ஓகே, ரைட், தவறுகள் நடக்கும், அதை சரி செஞ்சுக்கிறாருன்னா நம்ம அதை வரவேற்று. பட் அது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கான்சியஸ்னஸ் தப்பு, அதான் சொல்கிறேன், அது தவறு, அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, ஏன்னா அதை வந்து போடக்கூடாது, நமக்கு வந்து தெரியணும். ஆனால் சமுதாயத்தில் நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த அறிவு வந்து இருக்கிறது இல்லை. நம்ம வந்து கற்றுப்போம், ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை கற்றுப்போம். நம்ம பத்திரிகையாளர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நாம் அந்த துறைக்கு வரும்போது நம்மளுடைய பார்வை ஒன்று இருக்கும். இங்கே நம்ம பார்த்து செய்திகள் சேகரித்து அந்த மக்களோட பழகும்போது நமக்கு அந்த அறிவு வந்து மாறும், திறன் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அரவாணிகள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கல்லூரி காலத்தில் வேற மாதிரி பார்த்துருக்கலாம். நம்ம இங்கே வந்து அவங்களோட மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, அப்போ இதனால தான் இப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிக்கிறோம். அப்போ சென்சிட்டிவைஸ் ஆகிடுறோம். இப்போ எய்ட்ஸை வந்து நமக்கு விழிப்புணர்வு இல்லாத போது நம்ம என்ன சொல்லுவோம், எய்ட்ஸ் பேஷண்ட் அப்படின்னுவாங்க, அது உயிர்கொல்லி நோய் அப்படின்றலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இந்த துறைக்கு வந்ததுனால நமக்கு வந்து அது தெரியாது, அதெல்லாம் தவறான வார்த்தைகள், அது அப்படி கிடையாது, அது முதல்ல உயிர்கொல்லி நோய் கிடையாது, அது வந்து ஒரு ஹியூமன் இம்யூனோ வைரஸ் டெஃபிஷியன்சி அப்படின்றது சென்சிட்டிவிட்டி, நம்மளே சென்சிட்டிவ் ஆகிடுறோம். அப்போ கற்றுக்கணும். சமூகமும் அப்படிதான். இந்த சமூகமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து மாற்றுத்திறனாளின்ற ஒரு வார்த்தையை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். அதை வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவோம், ஊனமுற்றோர்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் காது கேட்காதவரை வேற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சமூகம் வந்து ரெஸ்பான்சிவாக காலத்துக்கு தகுந்தாவில் மாற்றிக்கணும். இவர்களும் தவறு செய்கிறாங்க, முதல் முறை வராங்க, அப்போ அது தெரியாத இந்த ரசிகர் மனப்பான்மையும் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இப்போதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்மளை வந்து திட்டுறாங்க, நம்மளை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு போது மாற்றிக்கணும். இது ஏன்னா எல்லா கட்சியிலுமே நடக்கும். எல்லா கட்சியிலும் நீங்கள் கடந்த முறை ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அமைச்சர் வந்து ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு மண் எடுத்து தூக்கி போடுவார். ஒரு அமைச்சர் வந்து தூக்கி போடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த இது அதை தூக்கி வீசுறது வீடியோலேயே வந்துருக்கும் அந்த அமைச்சர். ஏன்னா அதுதான் ஸ்டாலின் சொல்கிறார், இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ப்ரைவசின்ற ஒரு பொருளே கிடையாது. நமக்கு ப்ரைவசின்றது நமக்குன்ற ஒரு இடம் என்ன அப்படின்றது, தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடமோ ஒரு இதுவோ அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. உங்களை சுற்றி மொபைல் ஃபோன் தான் மூன்றாவது கண்ணாக செயல்படுகிறது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் யார், அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவர் பேர். ஸோ இதை வந்து உணரணும். இப்போ இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்டு அசம்பிளிக்கு வந்த எல்லாருமே, அது வந்து இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லாருக்குமே அதை பண்ணணும். அது தெரியாமல் ஒரு விஷயத்தில் ஏதாவது செஞ்சுருவாங்க. ஆனால் அதை செய்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அது செஞ்ச தப்புன்னு உணர்ந்தோடனே அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறது, அது ஒரு வரவேற்கத்தக்கதாக பார்க்க. நேற்று நிதியமைச்சராக மரிய வில்சன் அவர்கள் பதவியேற்ற அந்த நொடியில இருந்து எக்ஸை ஓப்பன் பண்ணாலே அவர் ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டு பெண்மணியை தாக்குற மாதிரியும் வீட்டில் இருக்கவங்களை தாக்குற மாதிரியான வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது உண்மையான செய்தி தானே? அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இந்த செய்தி, இந்த வீடியோ, இந்த காணொலி நம்ம பார்த்து நேற்றுக்கு அவர் நிதியமைச்சர் ஆனதுனால திரும்ப போடுறாங்க. ஆனால் அவர் தேர்தல் நிற்கும் போதே இது வெளில வந்துருச்சு. அவர் தேர்தலில் வந்து அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ண உடனே இவர் தான் இந்த தொகுதியோடைய வேட்பாளர். இந்த வீடியோ வந்து அப்பயே வைரல் ஆச்சு. இப்போ நேற்று நிதியமைச்சர் ஆனதுனால மீண்டும் அதை போடுறாங்க. இது வரைக்கும் அவர் அதை மறுக்கலை, ஏன்னா அது நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு. ஆனால் அவரோட அஃபிடவிட்டை பார்க்கும்போது 2 குற்ற கேஸை அவர் சந்திச்சுட்டு வரான்றது அந்த அஃபிடவிட்டில் இருக்குது. அதில் ஒரு கேஸ் வந்து புதுச்சேரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த கோர்ட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அது வந்து ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், கிரிமினல் இன்டிமிடேஷன், டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட் சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுன்றது இது வரைக்கும் யாராலையும் நான் பார்த்த வரைக்கும் யாராலும் வந்து உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை அவர் மறுக்கலை. ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது இது சம்பந்தமாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதில் ட்ரெஸ்பாஸ்க்கான அந்த ஒரு முகாந்திரமும் தெரிகிறது இருக்குது.
ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கு. அப்போ அவரை வந்து அமைச்சராக்காம இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ ஆக்கிட்டு நீதித்துறை கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, இன்னும் குற்றவாளியாக நான் தண்டிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து பிற ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருக்கு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் ஒரு சில எம்எல்ஏகள் மேலாம் இருந்திருக்கு. அவங்களெல்லாம் கட்சியில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய டிஃபென்ஸு, நாங்கள் வந்து குற்றம் நிரூபிக்கும் வரை நாங்கள் வந்து இன்னசென்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸை எடுத்துடுறாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து இது வரைக்குமே திரு மரியவில்சன் வந்து அதை டினை பண்ணாத போது நம்ம வந்து அதை வந்து அந்த முகாந்திரம் இருக்கின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். பட் தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க சொன்னது என்னன்னா, மாற்றத்திற்கான சக்தியா இருப்போம், மற்றவங்க பண்ண தப்ப கண்டிப்பா நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிதியமைச்சரே இதை பண்ணியிருக்காங்க. வேட்புமனு தாக்கலப்பவே நீங்க சொன்ன மாதிரி வீடியோ சர்க்குலேட் ஆயிருக்கு. மறுபடியும் இப்போ சர்க்குலேட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கணும். அவங்க ஏன் மௌனம் காக்குறாங்க? அது வந்து இப்ப நீங்க இவங்க மாற்று சக்தி அப்படின்னு நினைச்சு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா, அவங்க தான் அசஸ் பண்ணணும். அவங்க தான் இதை அசஸ் பண்ணணும். ஏன்னா நான் இவங்களை எப்படி பார்க்கறேன்னா, மாற்று சக்தி அப்படின்னு தெரியல எனக்கு, ரீப்ளேஸ்மெண்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து அந்த ஆட்சியை இவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மாற்றம்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சித்தாந்த அடிப்படையிலையோ அல்லது ஒரு புரட்சி உண்டாக்கி வர்றது தான் மாற்றம். அது வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் 1967 தேசிய கட்சியை எடுத்துட்டு திராவிட கட்சி உள்ளே வந்து வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த அடிப்படையும் அங்கே இருக்குது. அதே மாதிரி மாபெரும் போராட்டமும் இருந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஆன்டி இந்தி இம்போசிஷன் அஜிடேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க கட்சி 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து பல ஆண்டு காலம் ஒரு 3வது தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி வராங்க. அது வந்து ஒரு முழுமையான மாற்றம் என்றால் முதல் முறையாக உங்களுக்கு தேசிய கட்சி அல்லாத மாநில கட்சி ஆட்சி பிடிப்பது இந்தியாவில் அதுதான் முதல் முறை. அதுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு ஆட்சி மாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கட்சி வேண்டாம் வேற கட்சி வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ தாவேக்கா வந்து நிறைய பேர் ஒரு புரட்சி மாதிரி பார்க்குறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல, புரட்சி மாதிரி பார்க்கல. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் சார் புரட்சியை பார்க்கல? 2 வருஷத்துல ஆட்சி அது புரட்சி கிடையாது, அது வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதமாக நான் பார்க்குறேன். 2 ஆண்டுகள் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான அந்த ரெக்கக்னிஷன் நம்ம அவங்க கொடுக்குறோம். அதுதான் நான் சொன்னேன், என்டிஆருக்கு அப்புறம் இவர் தான் வந்திருக்காரு. அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஆமாம், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான் சொல்லாம. தாவேக்கா தரப்புல இருந்து இதை புரட்சியா தானே கருதுறாங்க. அவங்க கருதலாம். நான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். என்னுடைய பார்வையில் அதை புரட்சியாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு தேர்தலில் இவங்க இதை சாதனையாக செஞ்சுருக்காங்க. அது சாதனைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பல்வேறு காரணங்கள். அது மக்கள் வந்து எதற்காக ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல மாதிரி ட்ரஸ்ட் அஃபிஷியல் ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஒரு சிலர் வேற ஒரு காரணங்களுக்காக ஒரு திரைபிம்பத்திலையும் ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. குழந்தைங்க சொன்னாங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்க. பல்வேறு தரப்பு சேர்ந்து அந்த 35% வந்து நிற்கிது. இல்லைனா அது 10-15% நிற்க வேண்டியது 35க்கு போயிருக்கு. ஓகே, ஏன்னா மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் ஒரு 10% தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அந்த 10ன்றது 35 ஆனதுக்கு பல்வேறு கூடுதலான ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஆனால் அது புரட்சி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. புரட்சின்றது உங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ இலங்கையில் வந்து அதிபருடைய பேலஸ்லேயே போய்ட்டு ஓவர் ரன் பண்ணி அதுக்கப்புறம் அவரை துரத்திப்பட்டு பிறகு ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒரு ரியாலிட்டி வரக்கூடியது. இதை நான் சைலண்ட் பிடிச்சா கூட பார்க்கல. என்ன அவங்க சொல்லிக்கலாம், அதில் தவறல. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய மாற்றம்னா அது 35% உங்களுக்கு ஓட்டு சீட்டாகவும் மிகப்பெரிய அளவில் கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த 35% வாக்குன்றது முதல் தேர்தலில் யாரும் பெறாத ஒரு வாக்கு வங்கி. திரு எம்ஜிஆர் அவர்களே அவர் சந்தித்த முதல் பொது தேர்தல், அதாவது 77 அவர் சந்தித்து ஆட்சி பிடிக்கும் போது கூட்டணி பலத்தோடு தான் நிற்கிறார். அந்த கூட்டணி பலத்தில் அவருக்கு 30% தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வாங்க முடியுது. ஆனால் அந்த 30% வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, இவர்களுக்கு வரல. இன்னும் 8 மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர் கூட இவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ இது தமிழ்நாடு தலைமையே ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்ன சொல்கிறேன். ஆனால் ஒரு இரு திராவிட கட்சிகளை அகற்றவே முடியாது. இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒன்று திமுக அல்லது அதிமுக, இவர்களை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து கூட்டணி ஆட்சி என்பதே வரவே வராது எக்காலத்துக்கு கொண்டோம், இப்படியெல்லாம் பேசப்பட்ட இடத்துல அதெல்லாத்தையும் வந்து உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் முதல் தேர்தலையே வந்து 108 சீட்டு ஜெயிக்க முடியும், எங்களால் 35% பெற முடியும், கூட்டணியை நாங்கள் வந்து போஸ்ட்போன் கூட்டணியாக நாங்கள் மாற்றி கூட்டணி ஆட்சியாக நாங்கள் அமைப்போம் அப்படின்றதெல்லாம்
அது மாறுதல். இப்போ நீங்கள் கோலிஷன் கவர்மெண்ட் ஒரு மாறுதல். காங்கிரஸ் 59 வருஷம் கழிச்சு ஆட்சியில் பங்கு பெறுவது ஒரு மிகப்பெரிய மாறுதல். 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாநில கட்சி தனித்து ஆட்சியை நடத்தும் இடத்தில் வந்தது ஒரு மிகப்பெரிய மாறுதல், புரட்சி கிடையாது. இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் அவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சரா நியமிச்சாங்க. அவர் ஒரு தலித் கேண்டிடேட்டா இருக்கிறனால அவருக்கு ஆதி திராவிடர் துறையை ஒதுக்கல. திராவிட கட்சிகள் பொதுவாகவே ஆதி திராவிடர் நலத்துறையை தலித் மக்களுக்கு தான் தருவாங்க அப்படிங்கிறத உடைச்சிருக்காங்க தாவேக்கான்னு சொன்ன அந்த மொமெண்ட்ல இன்னைக்கு பார்த்தா அதே தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தான் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. அப்போ தாவேக்காவோட ஸ்டாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் இதை அன்னைக்கு அவங்க ராஜ்மோகனை வைக்கும் போது வந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் எப்படி இருந்ததுன்னா, முதல் முறையாக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்ன இது தவறான ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி வந்த உயர்கல்வி அமைச்சரே கோவை செலியன் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் தான். அதே போல் இதுக்கு முன்னாடி சபாநாயகராக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இருக்காங்க, உணவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அதனால் இது தவறான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் 4 பேர் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அமைச்சராக நியமித்தாங்க. அதனால் இப்போ நம்ம திரு வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் கொடுத்துட்டாங்க, அதனால் இவங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் 8 பேர், ஏன்னா 8 பேர் பட்டியலத்தை சார்ந்தவங்க அமைச்சராவது இதுதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ரீஇன்ஜினியரிங்காக பார்க்குறேன் நான். ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன். இது திரு விஜயால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு கேபினெட்டில் 25% ரெப்ரஸன்டேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட். அதே போல் தமிழ்நாட்டில் ஆன்டி பிராமணிக்கல் மூமெண்ட் இருந்தது, நாட் ஆன்டி பிராமின்ஸ். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பிராமணர்கள் எதிர்த்துல பிராமணியத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் இருந்தது. இங்கே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட அவங்க கூட ஒரு பிராமண மினிஸ்டராக போடல. இங்கே 2 பிராமின்ஸ் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு சோஷியல் ரீஇன்ஜினியரிங் இவர் கடைப்பிடிக்கிறார். சோஷியல் ரீஇன்ஜினியரிங் இது உங்களுக்கு யூபியில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. மாயாவதி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தலித் பிராமின் ஓபிசி ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று ஆக்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் அதை நேற்று அந்த கேபினட் எக்ஸ்பென்ஷன் போது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவருக்கு ஆதி திராவிடர் கொடுத்துருக்காங்க விசிகே தவிர மற்ற ஆதி திராவிட துறை மற்ற பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு வெவ்வேறு துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நல்ல ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு. அப்போ அதை வரவேற்கும் விதமாக தான் நான் பார்க்குறேன். அன்றைக்கி அவங்க சொன்ன கிளைம் ராஜ்மோகனை பொறுத்தவரைக்கும் தவறான கிளைம்ன்றதால நான் அதை டிஸ்பியூட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அவங்க இதை செஞ்சதை நான் 8 பேர் அந்த சமூகத்தை சார்ந்து கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். சவுத்தில் இந்த மாதிரி பரபரப்பான சூழல் நடந்துட்டு இருக்கப்போ நார்த்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜுக்கு கிட்டத்தட்ட பாஜகவோட எக்கச்சக்கமான ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இளைஞர் புரட்சி விளைச்சிருக்குன்னு தான் அங்கே பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவுமே புரட்சி இல்லைங்க. இது ஒரு சோஷியல் மீடியா ஈர்ப்பில் அவங்க ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, அதை பண்ணுறாங்க. சரி, நம்ம இந்த புரட்சி அப்படின்றத ஒரு ரொம்ப எளிதாக யூஸ் பண்ணிடுறோம் நம்ம அந்த வார்த்தையை. அது அப்படி இல்லை. ஒரு 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 கோவத்தின் வெளிப்பாடு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லிட்டாரு, சரி ஒருத்தர் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு, இது டிரான்ஸ்ஃபார் ஆகுது. இந்த கட்சி நாளைக்கு தேர்தல்னா என்ன ஆகும்? அவங்க எவ்வளவு வாக்கு வாங்க முடியுமா? அவங்களால காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவால் வாங்க முடியுமா? இதெல்லாம் தான் கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு சில மூமெண்ட்ஸ் ரொம்ப நாள் போகும். இப்போ உதாரணத்துக்கு கூடங்குளத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மணிப்பூரில் ஐரோம் ஷர்மிளா பல ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. கடைசியில் அவங்க தேர்தல் நிற்கும் போது அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ வாங்கினாங்க? என்ன விரல விட்டு என்ற அளவுக்கு ஓட்டு வாங்கி தோற்று போகிறாங்க. அந்த மக்களுக்காக தான் அவங்க உண்ணாவிரதமே இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு சப்போர்ட் வரும்போது இப்போ அதனால தான் நம்மளால் தாவேக்காவுக்கு நம்ம முதல்ல ஏன் நம்மளால் கணிக்க முடியல, இப்படி வரும் இந்த கூட்டம் வரும், இது ஓட்டாக மாறுமா அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. இங்கே மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு. ஆனால் இது எல்லா இடத்துலையும் காக்ரோச் பார்ட்டிலையும் அது ரெப்ளிகேட் ஆகும், மற்ற இடத்துலையும் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரு உதயகுமார் அவர்கள் கூடங்குளத்தில் அவர் அவ்வளோ போராடி தேர்தல் நிற்கும் போது அவர் டெபாசிட் வாங்க முடியல அவரால். ஸோ அது அந்த பேசும் பொருளாக இருக்கும், செய்தியாக வரும், நம்மளே கூட அதுக்கு சிப்பத்தை தெரிவிப்போம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அது ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் ஒர்க் ஆகுமா? இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு பண்ணியாச்சு. நாளைக்கு அவர் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா இவ்வளோ பேர் வருவாங்களா? அவர் என்ன அஜெண்டா இருக்குது, என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு. இரண்டாவது புரட்சி, இப்போ இங்கே ஜல்லிக்கட்டு கூட சொல்லுவாங்க மாபெரும் புரட்சி அப்படின்வாங்க.
ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மெரினா பீச்சில் போய் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க, டிவி சேனல்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போச்சு. எந்த விதமான அடக்குமுறை அந்த கடைசி நாள் வரைக்கும் நடக்கவில்லை. அதனால தமிழ்நாடு ஃபுல்லாக போச்சு. அப்போ ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்காரு, அவரும் ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஸோ இது போயிடுச்சு, ஒரு அழுத்தமாக போயிட்டு வந்துடுது. உண்மையான நீங்கள் வந்து புரட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவங்க வந்து அசெம்பிளியில் அறிவிக்கிறாங்க, இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அசெம்பிளி ஹால் நமக்கு பத்தாது, இது வந்து இடிஞ்சு விழுந்துடும், இங்கே வந்து நம்ம கை வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து ஃபோர்ட்டில் இருக்கிறதால ஏஎஸ்ஐ கட்டில் வருது, ஆகியனால் வேற ஒரு செக்ரட்டரியேட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, குவீன் மேரிஸ் கல்லூரியை நாங்கள் இடித்து அந்த இடத்துல நாங்கள் செக்ரட்டரியேட் கட்டுவோம், புது செக்ரட்டரியேட் கட்டுவோம் அப்படின்றாங்க. அதை எதிர்த்து அந்த மாணவிகள் வந்து போராடினாங்க. மாணவிகள் வந்து கம்ப்ளீட்டாக போராட்டம் இருந்து ஆசிரியர்களும் போராடினாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அடக்குமுறை வந்து கொஞ்சம் நெஞ்சம் அந்த சமயத்தில் இல்லை, அதிகமாக அடக்குமுறை இருந்த காலத்தில் இப்போ மாணவிகள் வந்து போராடி அவர்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் எங்கள் காலேஜ் போச்சுன்னா நாங்கள் படிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் நார்த் சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க, வட சென்னையிலேருந்து. அப்போ நானே அந்த இடத்துல களத்தில் இருந்தபோது அந்த பெண்கள் நான் கேட்டேன், ஏமா உங்களை இப்போதைக்கு கிளாஸஸ் வந்து பிரசிடென்சி காலேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்றதுக்கு அவங்க சொன்னது வந்து, சார் நாங்கள் வந்து இங்கே எங்கள் அப்பா அம்மா இங்கே படிக்க வைக்கிறாங்கன்னா இது பெண்கள் கல்லூரி, அதனால் எங்களை அனுமதிக்கிறாங்க, பிரசிடென்சி வந்து கோஎட்டு, எங்கள் அப்பா அப்புறம் காலேஜ் விட்டு நிறுத்திடுவாருங்களே அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டு போலீஸ் வராங்க, ஹாஸ்டலை வந்து பூட்டிடுறாங்க, ஃபஸ்ட்டு கரண்ட் கட் பண்ணுறாங்க என்ன. ஆனால் இரவு வந்து கேண்டில் லைட்டை பிடிச்சிட்டு மாணவிகள் உட்காந்தாங்க, வாத்தியார்களும் அங்கே உட்காந்தாங்க. ஓகே, அப்புறம் வந்து போலீஸ் வந்து வெளில விடாமல் இது பண்ணாங்க, நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் மட்டும் நாங்கள் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு 4 நாள் தொடர்ந்து போராடினாங்க. தொடர்ந்து அந்த இடத்துல போராடி கடைசியில் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்துட்றாங்க, நீங்கள் இந்த மாதிரி கட்டக்கூடாதுன்ற பிறகு தான் அந்த போராட்டத்தை அவங்க வந்து வாபஸ் வாங்குறாங்க. இந்த பெண்களை பார்க்க வந்த திரு ஸ்டாலின், அப்போ வந்து அவர் வந்து திமுகவில் இளைஞரணி தலைவர், அவர் உள்ளே வர்றார், நாங்களாம் இருக்கும்போது தான் கேட்டை திறந்து உள்ளே வர்றார், அவரை கைது பண்ணுறாங்க, ட்ரெஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்க. இவ்வளவெல்லாம் நடந்தது அந்த சமயத்தில். ஆனால் அந்த மாணவிகள் போலீஸ் இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே எந்த மாணவியெல்லாம் வந்து முன்னின்று மேடையில் வந்து பேசி எல்லாரும் ஊக்கப்படுத்தாங்களோ அவங்க அட்ரஸ்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பெற்றோர்களை வந்து மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துருக்குது ஐஎஸ் மூலமாக. இதெல்லாம் மீறி அந்த மாணவிகள் அங்கே இருந்து வெற்றி பெற்றது இல்லாமல், அதே குவீன் மேரிஸ் கல்லூரி 100வது ஆண்டு விழாவுக்கு செல்வி ஜெயலலிதா 10 ஆண்டுகள் கழிச்சு முதலமைச்சராக போய் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ஒரு புரட்சியாக பார்ப்பேன் தமிழ்நாட்டில். இப்போ களத்தில் இறங்குறதான் புரட்சி, சோஷியல் மீடியாவில் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பண்ணுறது ஒரு எந்தூசியாஸ்டில் நீங்கள் செய்வீங்க என்ன, அது வந்து முழுமையாக புரட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வருங்காலத்தில் மாறலாம், ஏன்னா வருங்காலத்தில் சோஷியல் மீடியா யூஸேஜ் அதிகமாகும் போது மாறணும். ஆனால் எதனால் அந்த புரட்சி, அது ஏதாவது ஒரு கொள்கை அடிப்படையிலோ சித்தாந்த அடிப்படையிலோ அல்லது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நியாயமான இஷ்யூக்கு நம்ம போராடுறதுல எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ, அதுக்கு அடக்குமுறை எப்படி இருக்குதோ அந்த அடக்குமுறையை எப்படி சந்திக்கிறோம். ஏன்னா நான் சொல்கிறேன், செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் இப்படி ஒரு போராட்டம்லாம் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு கடுமையாக அவங்க வந்து டீல் பண்ணக்கூடிய லீடர். அப்படி இருந்தால் அவங்க வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் செக்ரட்டரியேட்டை கட்டுறோம் அப்படின்னு மாற்றுறாங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அவ்வளோ எளிதாக ஒரு ப்ராஜெக்டை விட்டுற மாட்டாங்க, முடிவு பண்ணால் அதை செய்வேன் அப்படின்னு நிற்பாங்க. அசம்பிளிலே சொன்னாங்க, அதே இடத்துல தான் வரும், நான் வந்து அதில் மாறவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க அதை விட்டுட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் இடத்த வாங்கி அங்கே கட்டுறோன்னாங்க. அதுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்போஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது, அந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து காம்படிஷன் யூனிட் பண்ணுறது தப்பு அப்படிலாம் பண்ணி அதுவும் ஸ்டால் ஆகிட்டு, இப்போ அங்கே அண்ணா சென்டினரி லைப்ரரி பார்க்குறீங்க இல்லையா, அங்கே தான் செக்ரட்டரியேட் வர வேண்டியது. அந்த இடத்துல தான் திமுக வந்து அதுக்கப்புறம் வந்து திரு கருணாநிதி ஆட்சியில் அண்ணா 100ஆண்டு லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. ஜெயலலிதா எதை செக்ரட்டரியேட் முடிச்சாங்க, 2 இடத்துல ஜெயலலிதாவில் செக்ரட்டரியேட் கட்ட முடியல. பிறகுதான் இங்கே ஓமந்தூராரில் வந்து எஸ்டேட்டில் திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட செக்ரட்டரியேட் இப்போ ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. இன்னமும் செக்ரட்டரியேட் பழைய இடத்துலையே இயங்கிட்டு. இறுதியாக ஒரு கேள்வி, உதயநிதி அவர்கள் சட்டசபையில் சொன்னார், தாவேக்காவை வந்து ரியல் ஆட்சி பண்ணுங்க, ரியல் ஆட்சி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா ரியல் ஆட்சி பண்ணுமா இல்லை ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணுமா? அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருடைய விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதனால் அவர் வந்து அது ஒரு நல்ல ஒரு எளிதாக எல்லார் மக்கள் மனதில் இது எடுப்பட வேண்டும்ன்றதுக்காக ரியல் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அது ரீல்னு அவர் ஏன் சொன்னார்னா, அவங்களோட திமுக நம்புறது இவங்க சோஷியல் மீடியாவை வச்சு மட்டுமே வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்றது உண்மையாக நம்புறது. அது அவங்க தலைவரே வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் அது சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் மூலமாக இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது. அதனால் இப்போ நீங்கள் ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் திரு உதயநிதி சொன்ன மாதிரி ரியல் ஆட்சி பண்ணாதான்
அவர்களால் வந்து மக்களிடம் பேர் பெற முடியும். ஸோ ரியல் ஆட்சி நடத்துவது இயல்பு இல்லை, அதனால மக்களும் வந்து சந்தோஷம் அடையப்படுது. ஸோ ரியல் கவர்னன்ஸ் அது வந்து நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க ரியலா இல்லை ரீலான்றது தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம அந்த டைம் கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.